Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 2.6ல் ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த சம்ஸும் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி சம்ஸ் வந்தாலும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. இப்போ கவனிங்க. ஃபர்ஸ்ட்டு இங்கே ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ 75 ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ பார்த்தோன்னே தெரியுது 5ஆல் டிவைட் ஆகும். 1 5 is 5, remainder 2 25 ஆகும். 5 5s are 25. மறுபடியும் 5 வச்சு பண்ணலாம். and 3 5s are 15. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஸோ இப்போது என்ன கிடைக்கும், 3 வெளில இருக்குது. 75 எப்படி எழுதலாம், 5 into 5 into 3 அப்படின்னு எழுதலாம். ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் ஒரு நம்பர் என்ன செய்யலாம், வெளில எடுக்கலாம். அப்போ என்ன எப்படி வரும், 3 into 5. ஏற்கனவே வெளியில் ஒரு 3 இருக்குது, அதை மறக்கக்கூடாது. அந்த 3 அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த ரெண்டு 5க்கு தான் ஒரு 5 வெளில எடுத்துருக்கிறேன். அதுபோக ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா 3 இருக்குது. இதை ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ 3 into 5 என்ன கிடைக்கும், 15√3. இப்போது நான் இதை டெலிட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் நோட்டில் ஒரு வேல்யூவாக எழுதி வச்சாதான் நமக்கு இது என்ன செய்யும் அப்படின்னா ஃபர்கட் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்துக்கலாம் வேல்யூ எவ்வளவு, 15√3. ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் வேல்யூ என்ன அப்படின்னா 15√3. இதே மாதிரி செகண்ட் ஒன்றுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 48 ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். 2ஆல் பண்ணுவோம். 2 4, மறுபடியும் 2ஆல் பண்ணுவோம். 1 2, மறுபடியும் 2ஆல் பண்ணுவோம். 6 ரைட், மறுபடியும் 2ஆல் பண்ணுவோம். 3. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். ரைட், அந்த லாஜிக் படி இந்த ரெண்டு 2க்கும் ஒரு 2 என்ன செஞ்சலாம், வெளில எடுத்துடலாம். அப்போ இந்த 3 மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே இருக்கும். ரைட், பட் ஏற்கனவே வெளியில் என்ன இருக்குது, ஒரு 5 இருக்குது, அதை மறக்கக்கூடாது. ஸோ 5 அப்படியே நான் எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 எடுத்துக்கிறேன். அடுத்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளில எடுத்துக்கிறேன். ரைட், லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன். ரூட்டுக்குள்ளே இந்த வேல்யூஸ்லாம் இருக்கும். ஸோ ரெண்டு 2க்கு ஒரு 2, பட் இந்த 3க்கு யாருமே கம்பெனி இல்லை. அப்போ அது ரூட்டுக்குள்ளே அப்படியே தான் இருக்கும். இப்போ 5 2s are 10, 10 2s are 20. ஓகே, அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 20√3. ஸோ இங்கே என்ன கிடச்சிருக்கும், 20√3. இப்போது இந்த ரெண்டு வேல்யூவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 15√3, செகண்ட் ஒன் வந்து எவ்வளவு, 20√3. ரைட், 15√3 + 20√3. இதே மாதிரி தேர்ட் ஒன்றுக்கு கண்டுபிடிப்போம். தேர்ட் ஒன்று என்ன இருக்குது, 243. இது 2ஆல் டிவைட் ஆகாது, ஆனால் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 8 3s are 24, 1 3 is 3. மறுபடியும் 3 வச்சு பண்ணலாம். அல்லது இப்போ 9 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 9 9s are 81. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு 9க்கும் ஒரு 9 நம்ம என்ன செய்யலாம், வெளில எடுக்கலாம். அப்போ ரூட்டுக்குள்ளே இந்த 3 மட்டும் இருக்கும். அப்போ -9√3. இப்போ எல்லா பக்கமும் √3 இருக்குது. அப்போ √3 காமனாக எழுதிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே இந்த நம்பர்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூவே ஆட் பண்ணி மூணாவது வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். 15 + 20 - 9. ஸோ 15ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணால் 35 கிடைக்கும். 35லேருந்து 9ஐ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 26 கிடைக்கும். ஸோ 26√3. ஸோ த ஆன்சர் இஸ் 26√3. அவ்வளோதான். இவ்வளோ தான் பாருங்கள். ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும். ஆன்சர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்துடுச்சு. ஸோ டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.